நம்ம இப்போ பார்க்குறது கரூர் பக்கத்தில் இருக்க நெரூரில் இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திரனுடைய ஜீவ சமாதிங்க. இவர் ஜீவ சமாதி ஆகின்ற காலத்தில் மொத்தம் 2 விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கார். ஒன்று, நான் சமாதி ஆனது பிரகாரம் அதற்கப்புறம் காசியில் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், பானலிங்கம் கொண்டு வருவார். 10 நாள் கழிச்சு அதை நீங்கள் எனக்கு என்னுடைய சமாதி 10 அடிக்கு தள்ளி பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய சமாதியிலிருந்து ஒரு வில்வ மரம் வரும் 9ஆம் நாள் இப்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 9ஆம் நாள் வில்வ மரம் வந்து விட்டது. 10ஆம் நாள் காசிலிருந்து பானலிங்கமும் வந்து விட்டதுங்க. இந்த வில்வ மரம் இப்பொழுது பெரிய ஆலமரமாக அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா செம்பு பட்டை போட்டு பாதுகாத்து வராங்க. இவருடைய சமாதிக்கு மேலே மண்ணால் ஆன லிங்கம் பண்ணியிருக்காங்க. அவர் சமாதி ஆகின்ற காலத்தில் அதுக்கு டெய்லி அபிஷேகம் கரையவே கரையாதுங்க. இவர் ஒரே சமயத்தில் 3 இடத்துல சமாதி ஆகியிருக்கார். அதாவது உடம்போட ஜீவ சமாதி, ஒன்று சூட்சம சமாதி, இன்னொன்று காரண சமாதி. இந்த சூட்சம சமாதி மானாமதுரை சிவன் கோயிலில் இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று காரண சமாதி பாகிஸ்தான் கராச்சியில் வள்ளலாருடைய ஒளி சமாதியோட